இதெல்லாம் எப்படி அசுரன் டைம்ல இருந்தே போட்ட பிளானா கென்? இல்லைக்கா, இது எனக்கு பிளான்ல இருந்ததே இல்லை. எனக்கே இது ரொம்ப புதுசாக தான் இருக்கு. இன்னைக்கு என்னை வந்து நிறைய பேர் டேரக்டர்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப புது ஆங்கிளாக தான் இருக்குது. அது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கே கொஸ்டினாக இருக்குது, உண்மையில நம்ம தான் டேரக்டர்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்பாட்டுக்கு அம்மா அப்பா அக்கா யாராவது வந்தாங்களா? ஒரு வாட்டி 2 வாட்டி தான் மேக்ஸிமம் 3 பேருமே வந்திருப்பாங்க. அவங்களே வந்து என்கிட்ட சொல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு தான் வருவாங்க ஸ்பாட்டுக்கு. ஸோ எனக்கே ஷாக்காக தான் இருக்கும் அவங்க வந்திருக்கிறது. கரெக்டாக எங்கள் அம்மா வந்த அன்றைக்கி ரொமான்ஸ் சீன் வேறு நினச்சிருந்தேன். 3 ஹீரோயின் கூடயுமே அதனால் மாட்டிடுறேன். யார்கிட்ட இதை ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? அதாவது சினிமால தனுஷ் சார் கிட்டயா, வெற்றிமாறன் சார் கிட்டயா, இல்ல அப்பா கிட்டயா, அம்மா கிட்டயா? முதல்ல இந்த கதையை நான் வந்து எழுத போறேன்னு சொன்னதே எங்க அப்பா கிட்ட தான். ஆனா இந்த கதையை வந்து டைரக்ட் பண்ணி நம்ம நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது ஆர்ஜே பாலாஜி அண்ணன் தான். அந்த ஒரு ஒப்பீனியன் என் லைஃபே எனக்கு மாத்தின ஒப்பீனியன் தான். நீங்க ஹீரோயின்ட்ட போறப்போ உங்களுக்கு அந்த ஓகே சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களா அப்படிங்கிறது இருந்துச்சா? நான் வந்து இவங்க 2 பேர்கிட்டயுமே கதை சொல்லும் போது இவங்க எனக்கு நோ சொல்ல போறாங்கன்ற மைண்ட் செட்டோட தான் போனேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய நோ ஃபேஸ் பண்ணிட்டேன் ஹீரோயின்ஸ் கிட்ட இருந்து. ஸோ எனக்கு ஒரு டைம் மேலே வந்து ஓகே இவங்களும் நோ தான் சொல்ல போகிறாங்க, பட் கேட்காம விட்டுருவேன், நான் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனது. பட் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்து ரிசப்ஷன் வந்து எனக்கு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொமான்ஸ் சீன் பண்றப்ப எப்படி இருந்துச்சு கண் உங்களுக்கு? நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொமான்ஸாக இந்த படத்தில் சீன்ஸ் இல்லை. ஸோ அப்படி இல்லாதனால இப்போ இவங்க கூட நான் ஃப்ரெண்ட்லியாக 3 ஹீரோயின்ஸுமே தேவர் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நான் என்ன நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 3-4 நாள் இனிஷியலாக நான் நடிக்கும் போது கேட்டுகிட்டே இருப்பேன், உங்களுக்கு ஓகே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக பொண்ணும் கூட நடிக்கிறேன். நான் ஃபுல்லாக ஆம்பளைங்க கூட நடிச்சு நாய்க்குட்டி இப்படி நடிச்சே பழக்கம் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ் கூட நடிக்கிறேன்னு 4 பொண்ணை போயிட்டு யூனோ தட் கை இஸ் வெரி அப்படியெல்லாம் பயத்துலேயே இருந்தேன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கென்னு இருந்தாலே அந்த இடம் வந்து அப்படியே வைபா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு அவரோடைய மூவி ப்ரொமோஷனுக்காக யூத். இதெல்லாம் எப்படி அசுரன் டைம்ல இருந்தே போட்ட பிளானா கென்? இல்லைக்கா, இது எனக்கு பிளான்ல இருந்ததே இல்லை. எனக்கே இது ரொம்ப புதுசாக தான் இருக்கு. இன்னைக்கு என்னை வந்து நிறைய பேர் டேரக்டர்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப புது ஆங்கிளாக தான் இருக்குது. அது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கே கொஸ்டினாக இருக்குது, உண்மையில நம்ம தான் டேரக்டர்ன்ற மாதிரி தான் இருக்குது. அது கடவுளாக அமைச்சது தான். எப்பயாவது ஸ்பாட்டுக்கு அம்மா அப்பா அக்கா யாராவது வந்தாங்களா? எப்பயாச்சும் தான். ஒரு வாட்டி 2 வாட்டி தான் மேக்ஸிமம் 3 பேருமே வந்திருப்பாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி படங்கள் நடிக்கும் போதோ இல்லை பண்ணும் போதோ நான் ரொம்ப ஐசோலேட் ஆகிடுவேன். நான் ரொம்ப ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் ஃபுல் ஃபோக்கஸ் இதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்களே வந்து என்கிட்ட சொல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு தான் வருவாங்க ஸ்பாட்டுக்கு. ஸோ எனக்கே ஷாக்காக தான் இருக்கும் அவங்க வந்திருக்கிறது. அது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது அந்த ஃபேமிலி வந்து அங்கே இருக்கிற ஜோன் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஆகும். நடிக்கிறது கூட ஓகே, நம்ம டேரக்டராக. ஆமாம், எனக்கு பர்சனலாக அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பையன் பண்ணுறதை பார்க்கணுன்னு சந்தோஷமாக இருக்கும். பட் எனக்கான அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு என்ன ஒரு மாதிரி கன்ஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுங்க சொன்னேன். ஆமாம், அப்பா வருவார், ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் கிளம்பிடுவார், அவ்வளோதான். அவர் ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டார். அம்மா தான் கொஞ்சம் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா அதுக்கு ஒரு டைமுக்கு மேலே எனக்கு அது புரிஞ்சிருச்சு, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு. அவங்கள ஒரு ஓரம் அமைச்சிடுவானா. கரெக்டாக எங்கள் அம்மா வந்த அன்றைக்கி ரொமான்ஸ் சீன் வேறு நினச்சிருந்தேன். 3 ஹீரோயின் கூடயுமே அதனால் மாட்டிடுறேன். அப்போ அம்மா வீட்டில் செம்மையாக கலாய்ச்சி தள்ளி இருப்பாங்கல்ல? ஆமாம். சரி, ஓகே. யார்கிட்ட இதை ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? அதாவது சினிமால தனுஷ் சார் கிட்டயா, வெற்றிமாறன் சார் கிட்டயா, இல்ல அப்பா கிட்டயா, அம்மா கிட்டயா? உங்க மென்டர் யாரு? இல்ல முதல்ல இந்த கதையை நான் வந்து எழுத போகிறேன்னு சொன்னதே எங்கள் அப்பா கிட்ட தான். எங்கள் அப்பா தான் சரி ஓகே உனக்கு தோன்றதை எழுதினாரு. ஆனால் இந்த கதையை வந்து டைரக்ட் பண்ணி நம்ம நடிக்கலாம் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது ஆர்ஜே பாலாஜி அண்ணன் தான். அவர்கிட்ட தான் நான் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார். இந்த மாதிரி கதை எழுதிட்டு இருக்கேன். கதை எழுதுறேன்னா அப்போ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னாரு. நான் ஒரு பெரிய அந்த டைமில் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு ஒப்பீனியன் என் லைஃபே எனக்கு மாற்றின ஒப்பீனியன் தான் அவரது. நான் போயிட்டு அதை வந்து அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவருடைய ரெஸ்பான்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ரெஸ்பான்ஸ். அவர் என்னை எந்திரிச்சு கட்டி பிடிச்சி இது பயங்கர எனர்ஜியாக இருக்குது, புதுசாக இருக்குது, படமே சூப்பராக இருக்குன்ற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. அது வந்து
எனக்கு உண்மையில அவர் அன்னைக்கு அப்படி பேசிட்டேன்னா நான் இன்னைக்கு இந்த படம் பண்ணியிருப்பேனானே தெரியாது. ஸோ அவர் தான் முக்கியமான காரணம் இதுக்கு. ஆனா ஆர்ஜே பாலாஜி கூட நீங்க எந்த படமும் நடிச்சதே இல்லை. அவர் ஒரு எனக்கு சினிமாவில் வந்து ஒரு அண்ணனா எனக்கே தெரியாமல் எனக்கு ஆன ஒருத்தர். அவர்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அவருக்கும் என்கிட்ட கிடையாது, எனக்கும் அவர்கிட்ட கிடையாது. இஸ் எ வெரி குட் வெல் விஷர். அண்ட் என் லைஃப்பில் வந்து எனக்கு இந்த படத்தினால எனக்கு அந்த மாதிரி நிறைய அண்ணனுங்க நிறைய பேர் கிடச்சிட்டாங்க. டேரக்டர்ஸ் ஆகும், நம்ம ஜிவி அண்ணனாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜி அண்ணனாக இருக்கட்டும், கொட்டுக்காளி வினோத் அண்ணனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம லப்பர் பந்து தமிழரசன் அண்ணனாக இருக்கட்டும், விக்னேஷ் ராஜா அண்ணனாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் பண்ணுற நிறைய டேரக்டர்ஸ் வந்து எனக்கு நான் சில பேர் மிஞ்ச அருண் விஸ்வா அண்ணன் ப்ரொடியூசராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படம் நான் ஆரம்பித்து அவங்ககிட்ட போய் நான் கதையை வந்து நான் ஒப்பீனியனுக்காக நரேட் பண்ண டேலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக என்றைக்குமே இருந்திருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்னை கைட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன டவுட்னாலும் நான் அவங்க எல்லார்கிட்டையும் கலெக்டிவாக எடுப்பேன். நம்ம கபிலன்னு சொல்லிட்டு நம்ம டிசைனர் இருக்கார், போஸ்டர், அவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ். என் லைஃப்பில் எனக்கு நான் வந்து என்னை எத்தனை பேர் கதையில் ஹீரோயின்ஸ்லேருந்து எத்தனை ரிஜெக்ஷனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த படம் தான் எனக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்ஸே கொடுத்தது. ஸோ இந்த படம் என் லைஃப்பில் உண்மையில ஒரு சேஞ்சிங் மொமெண்ட் தான். அப்போ இவங்க 3 பேரும் கிடைச்சதே வந்து ஹாப்பியா இருக்கும்ல, ஒரு நல்ல இதா. டெஃபினட்டா. ஸோ நீங்க ஹீரோயின்ட்ட போறப்போ உங்களுக்கு அந்த ஓகே சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களா அப்படிங்கிறது இருந்துச்சா? நான் வந்து இவங்க 2 பேர்கிட்டையுமே கதை சொல்லும் போது இவங்க எனக்கு நோ சொல்ல போறாங்கன்ற மைண்ட் செட்டோட தான் போனேன். நான் எக்ஸைட் ஆகியே போகல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நிறைய நோ ஃபேஸ் பண்ணிட்டேன் ஹீரோயின்ஸ் கிட்டேருந்து. ஸோ எனக்கு ஒரு டைம் மேலே வந்து ஓகே இவங்களும் நோ தான் சொல்ல போகிறாங்க, பட் கேட்காம விட்டுருவேன், நான் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனது. பட் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வந்து ரிசப்ஷன் வந்து எனக்கு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இவங்க நரேஷனுக்கு அப்புறம் இதாங்க கதைன்னு ஒன்று சூப்பர் நான் பண்ணுறேன்னு சொன்னா பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா ஓ சரி ஓகே சூப்பர் நைஸ், அப்போ நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை நம்பி நான் நடிக்கிறேன்னு சொன்ன முதல் ஆர்டிஸ்டே, இந்த படத்தோடைய ஆர்டிஸ்ட்லேயே இவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு சொன்னாங்க. அண்ட் நான் அவங்களுக்கு கதை சொல்லும் போது 2023 சொன்னேன். அப்போ அதை கதை எழுத ஆரம்பித்தேன். இந்த ஒரு இது மட்டும் நான் ரொம்ப நாள் யோசிச்சு எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்டேன். 23 இந்த படம் 25 தான் டேக் ஆஃப் ஆச்சு. அது வரைக்கும் அவங்ககிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி இருக்குங்க, ஏன்னா நமக்கு நம்மளை பண்ணான்னு சொல்கிற ஹீரோயினே கம்மி, இதில் டப்பு டிப்புன்னு ஏதாவது ஆயி ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் ஸோ திஸ் நாட் அப்படியே தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சின்ன தமிழா சொன்னப்பே நான் நோட் பண்ணேன், 1 year அப்டேட்லேயே இருந்திருக்கீங்க, எங்க போறீங்க வர்றீங்க எல்லாத்தையுமே. அது நெகட்டிவாக வந்து சில ஆன்சர் வந்தாலுமே அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாம், அவங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, பட் டெஃபினட்டாக இது மாறும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் வெயிட்டிங் ப்ராசஸை இந்த படம் பண்ணுற டைமில் ரொம்ப நம்பினேங்க. அதாவது நமக்குன்னு ஒரு டைம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த டைம் வர வரைக்கும் அந்த வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்ப 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 கஷ்டமான பீரியடில். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டோன்னா அதுக்கு மேலே நமக்கு டெஃபினட்டாக தேர் இஸ் ஆல்வேஸ் அ பாத்துன்றதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஆக்சுவலி உங்களை நெப்போ கிட்டாவே பார்க்க தோணல தெரியுமா? எஸ் இவ்வளோலாம் இது பண்ணுறப்போ அந்த ஃபீலே போயிருச்சு, அப்படியே அது அப்படியே போயிருச்சு. கென் உங்களுக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறப்போ எந்த மாதிரி இருந்துச்சு? சுராஜ் சாரு தேவதர்ஷினி மேம் எல்லாம் வந்து ஒர்க் வாங்குறப்போ இப்போ நம்ம வயசில் இருக்கிறவங்க இவங்க கூடலாம் நீங்கள் ஃப்ரெண்டாகவே முன்னாள்லேருந்தே, அதாவது கதை சொல்கிறதுலேருந்தே அவங்க கிட்ட போகிறப்போ ஒரு சின்ன பதட்டம் ஏதாவது இருந்ததா? இல்லை, அவங்க அந்த ஸ்பேஸே எனக்கு தரலக்கா. அவங்க வந்து நான் இவங்க கூட எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அவங்ககிட்ட இருந்தேன். அவங்க என்னை பிளைண்டாக நம்பினாங்க 2 பேரும். அண்ட் ஒரு ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறேன், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்ஸிங் இருக்கும்ல, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் இது எதுக்குமே அவங்க கோவப்படாமல் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட் தான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்க முடிஞ்சது. ஸோ அவங்க என்னை ரொம்ப பிளைண்டாக நம்பினாங்க. சுராஜ் சார் இங்கே நிறைய பேர் வந்து அப்பா கேரக்டருக்கு இருக்கிறப்போ ஏன் அங்கே போனீங்க? இல்லை, ஒரு புது ஃப்ளேவர் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தரணும்னு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. 2வது என் ஏஜுக்கு அப்பாவாக நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் டேட்ஸ் இஷ்யூ நிறைய பேர் கூட இருந்துச்சு. அந்த டேட்ஸ் கோஆர்டினேட் பண்ண மாதிரி இனிஷியலி சுராஜ் சாரோட டேட்ஸுமே இல்லை எங்களுக்கு. பட் ஒரு பர்டிகுலர் டைம் மேலே அவர் அட்ஜஸ்ட் பண்ணார் அந்த டேட்ஸ் எல்லாமே. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஆக்டர் தேவையோன்னு தோணுச்சு. மோர் தென் லாங்குவேஜ் இங்கே வந்து நம்ம ஊரில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஏன் ஏஜ் அப்பாவா இல்லை. அவங்க எல்லாருமே இன்னைக்கு இப்போ நாசர் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணணும்னு
ஆசை. ஆனால் ஆசை சார் இன்னைக்கு எனக்கு அப்பாவா நடிக்க முடியாதுன்றது இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது ஒரு கரெக்டாக ஒரு அப்பா கேரக்டர் இருக்கணும்னு சொல்லும் போது சுராஜ் சார் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அவரும் ஒரு சூப்பரான ஆக்டர். ஸோ அப்படிமா அவர் நம்ம ஊருக்கும் கனெக்ட் ஆவார்ன்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அவருடைய ஹோல் பாடி லாங்குவேஜ் எல்லாமே கனெக்ட் ஆகும்னு தோணுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு தேவைப்படுற ஆர்டிஸ்ட் எப்படி இருந்தாங்கன்னா வெறும் சீரியஸ் இல்லை, இந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு காமெடியும் வேணும்னு தோணுச்சு. ஸோ அப்போது நான் ரொம்ப தேடிட்டு இருந்தது வந்து ஒரு கமெடியன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை தான் தேடிட்டு இருந்தேன். அதுக்கு சுராஜ் சார் ரொம்ப ஆப்டாக இருந்தார். அப்படி தான் சுராஜ் சார் வந்து எப்பயாவது வீட்டில் அம்மா அப்பா ரெஃபரன்ஸ் இதுலயும் இருக்குமா? தேவதர்ஷினி அண்ட் இருக்கு இருக்கும்ல, அது கண்டிப்பா. சரி, ரொமான்ஸ் சீன் பண்றப்ப எப்படி இருந்துச்சு கண் உங்களுக்கு? அதான் இவங்க கூட நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கம்ஃபர்டபுளாக ஆனதுனால எனக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொமான்ஸாக இந்த படத்தில் சீன்ஸ் இல்லை. ஸோ அப்படி இல்லாதனால இப்போ இவங்க கூட நான் ஃப்ரெண்ட்லியாக 3 ஹீரோயின்ஸுமே தேவர் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நான் என்ன நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 3-4 நாள் இனிஷியலாக நான் நடிக்கும் போது கேட்டுகிட்டே இருப்பேன் உங்களுக்கு ஓகே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பொண்ணும் கூட நடிக்கிறேன். நான் ஃபுல்லாக ஆம்பளைங்க கூட நடிச்சு நாய்க்குட்டி இப்படி நடிச்சே பழக்கம் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேர்ள்ஸ் கூட நடிக்கிறேன்னு இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக க்ளோஸாக இருக்கிற சீன் ஏதாவது ஒன்றுனா கூட ஏங்க நீங்கள் ஓகே இல்லை நீங்கள் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கீங்க, 4 பொண்ணை போயிட்டு யூனோ தட் கை இஸ் வெரி அப்படியெல்லாம் பயத்துலேயே இருந்தேன். அதனால் அது கேட்டுனே இருப்பேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஐ காட் ஈவன் தே மேட் மீ ஆக்சுவலாக அதுக்கு வந்து தே மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். கொஞ்சம் என்ன வந்து ஏன்னா எனக்கு அது புதுசு. இப்போ இவங்க நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்சிருக்காங்க, அந்த ஆங்கிள்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க, நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதை ஆன் ஃப்ரேம் நடிக்கும் போது அவங்க எனக்கு இவங்க சப்போர்ட்டிவாக இருந்தது தான் மெயின். ஜிவி சார் என்ன சொன்னார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட அப்டேட்டே ஜிவி மூலமாக தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ ஜிவி இல்லை ஜிவி அண்ணன் வந்து அதான் இனிஷியலாக இந்த கதை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன், நீங்கள் கதை கேட்டு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் என்னடா இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். பட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து சொல்லணும்னா ராஜா ராணிக்கு அப்புறம் ஜிவி அண்ணனுடைய ஒரு பெஸ்ட்டு ஆல்பமாவும் ஒரு நல்ல அந்த கலக்கி சாங் வேற ரொம்ப வைரல் இல்ல? ஆமா, செமையா போயிட்டு இருக்கு. அது நாங்க நம்பணும், கான்ஃபிடென்ட்டா இருந்தோம் முட்டை கலக்கி சாங் நல்லா போகணும். பட் அது இவ்வளோ பெருசா போகும் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சோம், பட் அது நம்ப முடியல. ஏன்னா நான் நிறைய ஜிவி அண்ணன் வந்து எப்படி உன் பாட்டு இட்டு பாத்தி அப்படி இப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஏன்னா நான் கார்லேயே கேட்டு கேட்டு பழக்கம், மற்ற படங்கள் இது நடந்து எனக்கு பழக்கம். நம்ம படத்துல நடக்கும் போது எனக்கு அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் இது. சரி, நான் ஃபேவரட் கேக்குறேன். ஃபேவரட் ஆக்டர் தமிழ்ல? தனுஷ். ஆக்ட்ரஸ்? ருக்மிணி வசந்த். ரீசன்ட் கிரஷா? பயங்கரமான எனக்கு வந்து அவங்க அந்த சப்தா சாகர்தா நடிச்சிருந்து எனக்கு படம் பார்த்தா ஹார்ட் ஹெவி ஆயிருச்சு. எனக்கு வந்து பயங்கரமான ஃபேன் நான் அவங்களுக்கு. சரி, ஓகே. தென் காமெடியன்? எனக்கு வடிவேல் சார். வடிவேல் சார், விவேக் சார். ஓகே. வில்லன்? ரஜினி சார். வா, தெரியலையே இப்ப யார் வில்லன். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? எனக்கு நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும். அது நான் என்னைக்குமே ஆப்ஷனே எடுத்ததில்லை. நிறைய பேருடைய சாங்ஸ் நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஸோ அது சரி, ஓகே. ஒரு பாட்டு அப்படியே பாடிருங்களேன். வா என் வெள்ள நிலவே உன் கூட வரவே என் நெஞ்சுக்குள்ள ஆசை புள்ள, நீ ஒரு பஃப கடிச்சு என் ஹார்ட்டம் அடிச்சு முழுங்கி புட்டத்தானா உள்ள, ஸ்கூலுக்குள்ள யாரும் இல்லை உன்னை போல ஒரு தேவதை பார்த்ததில்ல, வானவில்லை காணவில்லை அட நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவில்லை. நைஸ் கன். லவர் இருக்காங்களா? எக்ஸ் லவர் எக்ஸெல்லாம் இருந்திருக்காங்க. ஓகே, ஃபைன். ஃபேவரட் டைரக்டர்? வெற்றிமாறன் சார். சென்னையில ஃபேவரட் பிளேஸ் ஸ்கன் உங்களுக்கு? எனக்கு வந்து என் தாத்தா பாட்டி வீடு வேளச்சேரியில இருக்கு, அந்த மடிப்பாக்கம், அதுதான் என் ஃபேவரட் ஹவுஸ் ப்ளீஸ். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அசுரன் டைம்ல தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுத்தேன். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி எதுவுமே தெரியாது. வந்து உட்காந்து இன்டர்வியூல பேசினதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நான். அப்புறம் அசுரன் மூவில வேற லெவல்ல நடிச்சிருந்தீங்க. சீரியஸாவே உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே. அதுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலி இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அப்போ சரி, அம்மா அப்பா பாண்டிங், அக்கா பாண்டிங்கா இருக்கட்டும், அப்புறம் வாத்தியா இருக்கட்டும், விடுதலை 2வா இருக்கட்டும், இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சும்மா சாதனமா எப்போ கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் நமக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம அதுக்காக போராடி இருக்கோம், நிறைய ரிஜெக்ஷன் பார்த்துருக்கோம், எல்லாமே தாண்டி வந்து நின்று இருக்கீங்க. கண்டிப்பா படம் பெரிய வெற்றி அடையட்டும். இன்னும் நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணுங்க, நடிங்க, டூயட் பாடுங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும். தென் எல்லாருக்கும் சேர்த்துமே சொல்றேன், ஏன்னா எல்லாருமே ஒரு சினிமா கனவோட தான் வந்திருக்கீங்க. ஸோ வந்து என்னைக்குமே வந்து தமிழ் சினிமா கை விடாது. ஸோ வந்து எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கட்டும்னு சொல்லி எங்க சேனல் சார்பாக பெரும்பாலும்